பச்சை கொளுத்து ஊற கொளுத்து. உங்க அப்பா வேண்டாம் நான் சொல்ல போறாரு. அதனால நமக்கு என்ன 10 பைசா லாபம் உண்டா? பாம்பேல இருந்து உங்க அப்பா வந்து கேட்க போறாரு. அந்த நல்ல அப்பாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன். முதல்ல என்ன ஜாமீன்ல எடுங்க. ஜாமீன் இல்லையா? நல்ல கதையா இருக்க. ஜிகே நேரடியா பார்த்து போலீஸ்ல ஒப்படைச்ச கேஸ். யாருகிட்ட நீ மோதி இருக்கிற? ஜிகேனா சட்டம், சட்டம்னா ஜிகே, ரெண்டும் சேர்ந்தா எம. அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? நல்ல இடம்ப்பா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்த இடம். இப்ப நேர நான் ஏரோட்ரமுக்கு போய் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஜிகே வீட்டுக்கு போறேன். கேஸ வித்ரா பண்ணணும்னு கேட்க போறோம். ஒத்துக்கிட்டா உன் அதிர்ஷ்டம், இல்லைன்னா பிரியாணி பொட்டலத்தோட வர்றேன். வரட்டுமா? சிக்கனா மட்டனா? நீ இருக்கிறத பார்த்தா எதையும் திம்ப போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் மாப்பிள. வாங்க உட்காருங்க. என்ன ஜிகே இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? கரண்ட் இல்லையா? இந்த நாட்டு கரண்ட்டுக்கும் மனுஷனுக்கு எந்த நேரம் மூடு மாறுதுன்னு சொல்லவே முடியல. அந்த விஷயம் கட் அண்ட் ரைட் அண்ட் ஷார்ப். அதுதான் ஜிகே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கம் டு த பாயிண்ட். இப்பதான் பாம்பேல இருந்து வந்த மாப்பிள. ஏர்போர்ட்லயே சொன்னாங்க நரேஷ் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அட என்னங்க இத போய் தப்பு இப்படி சொல்லிட்டு? பசங்க சும்மா பஸ்ஸ கொளுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கானுங்க, கொளுத்தி இருக்காங்க. கொளுத்தணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளூர இருக்குங்க. இவ்வளவு ஏங்க? ஆதி மனுஷன் நெருப்ப கொளுத்த கண்டுபிடிச்ச பிற்பாடுதான் நாகரிகமே வந்திருக்கு. ஆக மொத்தத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் வேலை பத்த வைக்கிறது தான். சும்மா இருயா. அப்புறம் மாப்பிள, நீங்க தான் நரேஷ போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா சொன்னாங்க. இப்ப என்ன செய்யலாம் மாப்பிள? கொஞ்ச நாடி உட்காருங்க. உங்க தங்கச்சி வந்துருவா. சூடா இட்லி போட சொல்றேன், சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டு போறேன். என்ன மாப்பிள இது? நான் சீரியஸா சொல்றேன், நீங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. பல லட்சம் ரூபாய் பெரும்படியான பஸ்ஸுக்கு உங்க மகன் தீ வச்சிருக்கான். அவன் வச்ச நெருப்புனால ஒரு மாணவனுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. நினைச்சேன் நீங்க தப்புன்னு சொன்னதே தப்பு. நான் விளையாட்டுன்னு சொல்லல. இது ஜனநாயக நாடு. பச்சை எரிப்பாங்க, உடைப்பாங்க, 2 பேர் சாவாங்க. இது சகஜம். இளைஞர்களின் எழுச்சி. அப்ப சொல்லுங்க மாப்பிள, என்னத்த சொல்றது? போலீஸ்ல நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்றேன். எப்படி? எல்லா மாணவர்களும் சேர்ந்துதான் பஸ் எரிச்சாங்கன்னு. எல்லா மாணவர்களையும் சேர்த்துட்டா கேஸ் எல்லாம் போயிடுமா? கூட்டத்தோட கோயந்தா. கையெழுத்து மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். கமிஷனர்கிட்ட நான் கொடுத்துறேன். திஸ் இஸ் த டைம் மாப்பிள, டைம். ஐயோ என்னங்க கொளுத்துறாரு? கொளுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான மனித நாகரிகமே உண்டாச்சு சொன்னீங்களே. என்னங்க இது? இதையும் எதிர்பார்த்தா வந்தேன். எதிர்பார்த்து இங்க ஐயா வர்றீங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பத்துல ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். சான்ஸ்? எனக்கு நீங்க கொடுக்குறீங்களா? ஆமா, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? உங்க பஸ்ஸ கொடுத்தனானா இல்ல உங்ககிட்ட தகராறுக்கு வந்தானா? நாட்டுல 1000 அநியாயம் நடக்கும். அதெல்லாம் திருத்தறதுக்கு நீங்க என்ன பெரிய அவதாரமா எடுத்திருக்கீங்க? நல்லா சொன்னீங்க ஜிகே. இந்த 20வது நூற்றாண்டுல 3 விதமான மனிதர்கள் தான் பிழைக்கலாம். ஒண்ணு பிராடு பண்ணணும், இல்ல பிராடு பண்றதுக்கு துணை போகணும், அதுவும் இல்ல பிராடு பண்றதை கண்டு காணாம போயிடணும். இதே காரியத்தை வேற எவனாவது செஞ்சிருந்தான்னா இந்நேரம் இருக்கிற இடமே வேற. என்ன எரிமலை உச்சில நின்றுட்டு பட்டாசு கொடுத்துறியா? புஸ்வானத்துக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை. I am controlling my emotions. Otherwise, be careful. கெட் அவுட்னு ஈஸியா சொல்லிட்டீங்க மிஸ்டர் ஜிகே. சொந்தக்காரங்கிற முறையில அவருடைய ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறீங்க. தொழில் அதிபருங்கிற முறையில அவருடைய மறுபக்கத்தை நீங்க பார்க்கல. சின்ன பாக்குறதெல்லாம் அந்த மாதிரி பொறுக்கி சின்ன பசங்க செய்யற வேலை. வாங்க. என்னது? காலை பாருங்க. எப்படி அநியாயம் பண்ற
சொல்றீங்க? என்ன இப்போ போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொண்டு டீ முதல்ல டாக்டர் ஹலோ, நான் நாகராஜன் பேசுறேன். அங்கிள் கற்பகம் பேசுறேன்னா இட்லி எல்லாம் அவிச்சு வச்சிட்டியா? என்ன நான் சொல்றேன்? வீடு தேடி வந்து என்ன மாப்பிள்ளை பண்றதுன்னா, உன் தங்கச்சி வருவா, இட்லி சாப்பிட்டு போ, பாலை குடிச்சிட்டு போன்னு எகத்தாளமா பேசுறாருமா. அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவரை பத்தியே நான் தெரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்ன பத்தி அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் புருஷன்கிட்ட சிபாரிசு பண்றதுக்காக வேண்டியும் நான் இந்த போன் பண்ணல. ஆனா இந்த விஷயம் விபரீதத்துல போய் முடிய கூடாதுன்னு உன் புருஷனுக்கு எச்சரிக்கை பண்ணி வை. ஆமா, முதல்ல போன் எடுத்தது யாரு? ஈஸ்வர் தான். ஏன் அவர் என்கிட்ட பேச மாட்டாரா? போன கொடு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கிள். அது அப்பாவுக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை. I will not poke my nose unnecessarily. போன வச்சுறீங்களா? எங்க போயிட்டு வர்றேன்? போலீஸ் லாக்அப்ல இருக்கிற அண்ணனை பார்த்தேன். கோபம் வர வேண்டியது. அதுக்காக இப்படியா? அப்பா, கண்ணை பார்க்க முடியல பாருங்க. யாரோ எப்படியோ போறாங்க. உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதானே? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி குளிச்சு விட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. உங்க அண்ணன் மகங்கிறதுனால அதை பார்த்துட்டு நான் சும்மா போகணுமா? என்ன டாக்டர், அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுதான். அதுக்காக இந்த அளவுக்கு கோபம் வரணுமா? கோபம் தாங்க என்னுடைய பலம் பழகின எல்லாமே. என் கண்ணுக்கு முன்னால ஒரு அக்கிரமம் நடந்தா என் உடம்பெல்லாம் பார்த்து எரியுது. ஒண்ணு அந்த நெருப்பு அக்கிரமத்தை அழிக்கணும், இதாச்சு போல என்னையே சுத்தி அடிக்கணும். I never compromise with that society. போங்க போங்க, எல்லாரும் போங்க. என்னடா பிராக்டிகல், நீ ஏதாவது சொல்ல போறியா? நான் யார் சொல்றேன்? அதான் யார் நாசமா போன உனக்கு என்ன? கிளியர் போட. ஏன் டாக்டர், ராத்திரி பூரா தூங்காம இப்படியே டென்ஷன்ல நடந்துட்டு இருப்பாரு. என்ன பண்றது? தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாமே. அவர்தான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாரே. ஒண்ணு பண்ணுங்களேன், 2 பேக் பிராண்டி கொடுத்து பாருங்களேன். ஐயோ, அம்மா, டாக்டர் சொல்றதுல ஒண்ணும் தப்பே இல்லம்மா. இப்பெல்லாம் குழந்தைங்க குடிக்கிற டானிக்கிலே 15% ஆல்கஹால் மிக்ஸ் ஆகி வருது. நான் பிராண்டி கொடுத்து அனுப்புறேன், கூட கொஞ்சம் மஜா ஐட்டமும் சேர்த்து கொடுங்க. நான் வரேன். என்னடா அந்த மஜா? மஜா தானே, நான் அனுப்புறேன், வரேன். என் கூட என்னடா? நானா? பண்டுக்குரங்கு கல்லும் குடிச்சு பிராந்தும் பற்றியால் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே வேதாளம். இதுல வர பிராந்தியை கொடுத்து அவரை முருங்க மரத்துல ஏத்த போறீங்க. தாயே உன் சமத்து. தூக்கம் வந்து எண்ணி தூங்கு. என்னது அது? மஜா ஐட்டம். மஜா ஐட்டமா? சம்திங் ராங் வித் யூ? என்ன இந்த ஃப்ளூர்ல முகமெல்லாம் இருக்கு? ஏன் இப்படி படபடக்கிற? என்ன சமாச்சாரம்? என்ன மன்னிச்சிடுங்க. எப்படியாவது உங்களை தூங்க வைக்கணுங்கிறதுக்காக டாக்டர் தான் இதை கொடுத்தாரு. இத சாப்பிட்டா கற்பு பறிபோயிடும் நினைக்கிற ஜாதி நான் இல்ல. நான் எந்த தொழிலாளர்களுக்காக பாடுபடுறனோ அவங்களுடைய வருமானம் பாதி இதுலதான் போகுது. அப்படி போறதுக்கு என்ன காரணங்கிறத நானும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை போதுங்க. நான் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேன், ஆரம்பிச்சா பாதியில நிறுத்த மாட்டேன். ஊத்துடின்னா என்ன டீங்கிறீங்க? அதையும் கூட. அதுக்கப்புறம் என்னென்ன வாயில வருது பாரு. ஊத்து. என்னங்க எப்படி இருக்கு? தூக்கம் வருதா? சும்மா ஜிவு ஜிவுன்னு இருக்கு. என்னங்க குத்துறீங்க? இது என்ன குத்து? என்னங்க என் மூஞ்சியே பாக்குறீங்க? உனக்கு எத்தனை மூஞ்சி?
ஒரு மூஞ்சிதான். இங்க எல்லாம் இருக்கு. ஒன்னாயிருந்தது ஒன்பதா தெரியுது. ஒன்னாயிருந்தது ஒன்பதா தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. மேலே இருப்பது கீழே தெரியுது, கீழே இருப்பது மேலே தெரியுது. மேலே இருப்பது கீழே தெரியுது, கீழே இருப்பது மேலே தெரியுது. ஒன்னாயிருந்தது ஒன்பதா தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. தஞ்சாவூர்காரே தண்ணியிலே கூட சங்கீதம் பாடுவாண்டி. சதிகம பமகரி சதிகம பமகரி சதிகம பமகரி. தஞ்சாவூர்காரே தண்ணியிலே கூட சங்கீதம் பாடுவாண்டி. கொஞ்சாதி முகத்தை பூவாக நினைச்சு வண்டாக ஆடுவாண்டி. கள்ள குடிச்சது துளி குதிக்குது, கட்டிலறையில மிட்டு படிக்குது. மஞ்ச குடிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்த விரிக்குது. கள்ள குடிச்சதும் துள்ளி குதிக்குது, கட்டிலறையில மெட்டு படிக்குது. மஞ்ச குளிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்த விரிக்குது. அம்மாடிய மேல் மூச்சு வாங்குதடி, என் கீழ் மூச்சு ஏங்குதடி. ஒன்னாயிருந்தது ஒன்பதா தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. கஸ்தூரி மானே காவேரி மீனே கச்சேரி வைக்கலாமா? நீதாண்டி எனக்கு நையாண்டி மேடம் தட்டாமே நிக்கலாமா? கஸ்தூரி மானே காவேரி மீனே கச்சேரி வைக்கலாமா? நீதாண்டி எனக்கு நையாண்டி மேடம் தட்டாமே நிக்கலாமா? அள்ளி முடிக்கிற கொண்டை இருக்குது, அடி குலுங்குற தண்டை இருக்குது. கிள்ளி பறிக்கிற ஆசை பிறக்குது, கட்ட பொம்மனுக்கு மீச சிலுக்குது. அள்ளி முடிக்கிற கொண்டை இருக்குது, அடி குலுங்குற தண்டை இருக்குது. கிள்ளி பறிக்கிற ஆசை பிறக்குது, கட்ட பொம்மனுக்கு மீச சிலுக்குது. அம்மாடிய ஏதேதோ ஆச்சுதடி, ரொம்ப சூடேறி போச்சுதடி. ஒன்னாயிருந்தது ஒன்பதா தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. ஒன்னாயிருந்தது ஒன்பதா தெரியுது. என் மேலே குத்தமில்லே, அடி இப்போ நான் சுத்தமில்லே. கற்பனையில குடிச்சு இப்படி ஆடுறாரு, நிஜமா குடிச்சாருன்னா என்ன ஆகுறது?